நீ செங்குளர் மாதரை ஒருபோதும் மணக்கமா ஐயா சில நேரம் தவறாக நினைக்கின்றது என் வாழ்வு சதியென்று பலவுகளை தொடர்கின்றது உருவானது நல்ல சிவரஞ்சனி என் வாழ்விலே இது சதிரஞ்சனி விதி என்பதால் முனிவர் சதி என்பதால் விதியோ சதியோ ஒன்றாய் இணையும் தருணம் ஹரிச்சந்திரா இந்த நாடியாருக்கு தாங்களுக்கு அப்படி அணிந்திருக்கும் ஆடை யாரும் யாருக்கு அனைத்தையும் கட்டி அரவணை வைத்து நான் கொடுக்கின்ற காவியமுடைய அடித்து ஹரிச்சந்திரா யாகத்துக்கு உண்டான பொருளை தந்துவிட்டு ஒரு அடி எடுத்து இடம் தெரிவித்தார். 48 நாள் ராஜன் கண்டவனை கொண்டு அதுக்கு நான் எப்படியாவது தருகிறேன் என்று அவரிடத்தில் காசியப்பதிലേക്ക് ஹரிச்சந்திரானே தரகர் ஒருவரை அனுப்பினேன் அவரிடம் ஒப்படைத்து நிலத்திருந்தார். தரகரான எங்களை கொடாத படுத்தினார் ஐயா. அண்ணா வெற்றியின் கையில் தற்கையில் கிட்டி கட்டினால் தூக்கி சுமக்க செய்தார். இத்தனை துன்பங்களை வழிபட்டுக் கொண்டு அந்த காசியப்பதிലേക്ക് புறப்பட்டேன். எப்படி தெரியுமா? சிவசிவா 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 சிவ சிவந்தல் பாதோ சேவித்த பரவிதோ செங்கோழை இழந்த மன்னன் செல்லுகிறன் காசிக்கு சிவ சிவந்தல் பாதோ சேவித்த பரவிதோ
அழகுபடுத்தி பெருவெல்லாம் அணிவித்துக் கொண்டு கண்ணை தாராவதி என் காசியம் கிடைக்கும். இனி ஒரு காலமும் துன்பமும் துயரமலை என்று தெரிவித்தேன். நாதா, தாங்கள் எப்படி தெரிவிக்கிறீர்கள் என்று கேட்டான். கண்ணி, முன்பு ஒரு காலத்தில் கைலத்தில் தாட்சியை சிவபெருமான் நிறுத்தியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிரசு கிளியிருந்தார். அப்போது அண்டவருக்கு பிரமகத்தை தோசை பிடித்து பித்தனாகி இந்த உலகெல்லாம் சென்றடைந்து கடைசி இந்த காசிக்கு வந்து மோகச்சனம் பெற்றார்கள். அது மட்டுமா, அதோ ஓடுகிறதை பார்த்தாயா கங்கடி. அந்த கங்கன் நதிக்கரையை வரிசையாக பிரகமைத்து வைத்திருக்கின்றார்கள். அரும கட்டம், சந்தன கட்டம், கவிதை குண்டம், பராபர கட்டம், மரண கட்டம், இப்படி 64 கட்டங்களை வைத்திருக்கின்றார்கள். அந்த